ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். நாம் இன்றைக்கி கத்திரிக்காய் கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதோட 4 பல் பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய், 5 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து இப்போ கலந்து விட்டுடலாம். ரெண்டு கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் 2 கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இதோட 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலா மிக்ஸ் ஆனதும் 5 கத்திரிக்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் குக்கரில் பண்ண போகிறீங்கன்னா கத்திரிக்காவை கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு மூடி போட்டு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்சு வந்ததும் 1/2 லெமன் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் ஓரளவு வற்றி வந்திருக்கு. இந்த டைமில் மேஷர் வச்சு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. நல்லா மேஷ் பண்ணணும். கத்திரிக்காய் இருக்கிறது அதிகமாக தெரியக்கூடாது, அந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்பவே சிம்பிளாக டேஸ்டியாக செய்யக்கூடிய கத்திரிக்காய் கடையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த கத்திரிக்காய் கடையல் இட்லி, தோசை, பொங்கல் இதோடலாம் சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.